இஸ்லாத்தை வந்து வாளால் பரப்பப்பட்டது அதாவது இந்தியால இஸ்லாமும் ஃபோர்ஸ் பண்ணி திணிக்கப்படலைங்கிறத நீ நம்புறியா? இஸ்லாம் மதமே ஒரு போர் மதங்க அப்படின்ட்டு போயிட்டாரு. அப்ப மகாபாரதம் அந்த ராமாயணம் நீதிக்கும் நீதிக்கான போர். ஒரு ஆட்சி மாற்றம் நடக்கணும்னால நீதியை நிலைநாட்டணும், அமைதியை ஓங்கணும்னா போர் நடத்தியாகும். அது மட்டும் சேர சோழ பாண்டியர் எல்லாருமே வந்துட்டு எப்படி மற்ற பகுதிகளை பிடிச்சாங்க, எலெக்ஷன்ல நின்று ஜெயிச்சாங்க. போர் மூலமாக ரத்தத்தை ஒட்டி தான் இது பண்ணாங்க. வீடியோனர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும், அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு நம்ம சாய் வித் மைபாயில் எதை குறித்து பார்க்க போறோம்னா, உலகம் முழுக்க இஸ்லாம் பரவியதுக்கான காரணம் வந்து போரால தான் பரவச்சு. இஸ்லாம் வாளால் பரப்பப்பட்டது, ரத்தத்தால் பரப்பப்பட்டது அப்படின்னு சொல்லி இஸ்லாம் வந்து கொடூரமாக இஸ்லாத்தை எதிர்க்கக்கூடியவங்க காட்டிக்கிட்டு இருக்காங்க. ஸோ உண்மையிலே இஸ்லாம் வாளால் பரப்பப்பட்டதா அப்படின்றத குறித்து தான் இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இதை பற்றி நம்ம கூட பேசுறதுக்காக உமர் வந்திருக்காரு. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஸோ இஸ்லாம் வந்துட்டு அமைதி மார்க்கம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஸோ இஸ்லாம் உண்மையிலே வந்து வாளால் பரப்பப்பட்டதா? பொதுவாக அவங்க வைக்கக்கூடிய ஆர்குமெண்ட் என்னன்னா, இஸ்லாத்தை வந்து வாளால் பரப்பப்பட்டது மீன்ஸ் கட்டாயப்படுத்தி ஃபோர்ஸ்ஃபுல்லாக மதம் மாற்றிட்டாங்க அப்படின்ற மாதிரி, யாரும் மாறல அப்படின்றது. இந்த மாதிரி ஆர்குமெண்ட்டை எல்லா கலர் சங்கிங்களும் வைக்க தான் செய்கிறாங்க. ஓகேவா? ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு பதில் கொடுக்கணும், மற்ற மதங்களில் இருக்கக்கூடியவங்களுக்கு. அதாவது கிறிஸ்டியன் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் சாமுவேல் 15th சாப்டர் அப்புறம் 2nd verse நம்ம பார்க்கலாம். அதில் கூட எல்லாத்தையும் கொள்ளுங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. எதிரிகளை படையெடுத்து போகிறாங்க, ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் ஈவன் அனிமல்ஸை கூட கொள்ளுங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. ஓகேவா? ஃபோர்ஸ்ஃபுல்லாக சண்டை போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. நான் போன வீடியோலேயே இதை பற்றி நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் என்னாகமும் 31வது சாப்டர்னு நினைக்கிறேன், 17வது verse அதில் வந்து வரும் இந்த மாதிரி ஆண்களையும் ஆண்களோட பழகின பெண்கள் இருக்காங்களே, அதாவது என்ன அர்த்தம்னா, இது கல்யாணம் ஆனவங்க ஆல்ரெடி இது ஆண்களோடு இருந்த பெண்களையும் கொன்றுங்க, கல்யாணம் ஆகாத அந்த பெண்கள்லாம் இருக்காங்களா அவங்கள வந்து உங்களுக்காக வச்சுக்கோங்க, ஃபீமேல் ஸ்லேவரி அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அப்போ வந்து கிறிஸ்டியானிட்டிலையும் வார் இருக்குது. ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் இந்து மதங்கள்லையும் வந்து இந்த அஸ்மவேத யாகம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஓகேவா? அதாவது குதிரை மேலே ஒரு அந்த நாட்டோட கொடியை வச்சு அனுப்பி விட்டுருவாங்க. அந்த குதிரை எந்தெந்த நாட்டில் போய் நிற்குதோ அங்கெல்லாம் வந்து அந்த ராஜாவுக்கு கீழே வந்துடும். ஓகேவா? யாரெல்லாம் அந்த குதிரையை தடுக்கிறாங்களோ கட்டி போகிறாங்களோ அவங்க மேலே படை இருக்கும். அப்படின்னா இதுவும் எல்லையை விரிவாக்கத்துக்கு வந்து போர் நடந்திருக்குல்ல. அதோட ராமாயணம் மகாபாரதம்லாம் அது போர் சம்மந்தப்பட்ட கதைகள் தானே. அதாவது மகாபாரதத்தில் கூட என்னோட சொந்தக்காரங்களையே வந்து நான் சண்டை போடணுமா அப்படின்ற மாதிரி கேட்பாரு. ஓகே, அதுக்கு வந்து கிருஷ்ணர் என்ன சொல்லுவாருன்னா, இது நீ வந்து இவ்வளோ வீக்காக இருக்கியா, நீ வந்து நியாயத்துக்காக சண்டை போடணும் அப்படின்ற மாதிரி கிருஷ்ணன் வந்து என்கரேஜ் பண்ணுவார். ஸோ நியாயத்துக்காக சண்டை போடலாம், எக்ஸ்பான்ஷன் பண்ணுறதுக்கும் சண்டை போடலாம் அப்படின்றது மற்ற எல்லா மதங்களையும் இருக்குது. இன்னும் தமிழர்கள் கூட இந்த சேர சோழ பாண்டியர் எல்லாருமே வந்துட்டு எப்படி மற்ற பகுதிகளை பிடிச்சாங்க, எலெக்ஷன்ல நின்று ஜெயிச்சாங்க, போர் மூலமாக ரத்தத்தை ஒட்டி தான் இது பண்ணாங்க. ஸோ இந்த இடத்துல இந்த கிறிஸ்டியானிட்டியா இருக்கட்டும், இந்து வேதங்களா இருக்கட்டும், இந்த சேர சோழ தமிழர்களாக இருக்கட்டும், இங்க என்னன்னா நியாயத்தை நிலைநாட்டுறதுக்காக, மக்களுக்கு நீதியை வழங்குறதுக்காக அந்த காலத்துல நடந்த ஆட்சி முறைகளே வந்துட்டு ஒரு ஆட்சி மாற்றம் நடக்கும்னாலே அங்க போர் நடக்கும். சோ இதன்படி நடக்கிறத வந்து தவறு சொல்ல மாட்டோம். அதாவது வெறுமனே மக்களை வந்து சுரண்டுறதுக்காக எக்ஸ்ப்ளாய்ட் பண்றதுக்காக பண்றதும் மக்களை கொல்றதுக்காக பண்றதும் தவறு. ஆனா இதப்படி பண்றது சரின்றது மக்கள் ஏத்துக்கிட்டாங்க. இஸ்லாமிய போர்கள் நடந்ததே அப்படிதான். ஆனா இஸ்லாம் தான் வந்து முதல்ல அவங்களுக்கு சான்ஸ் கொடுத்துச்சு. ஃபர்ஸ்ட் கீசருக்கும் இறை தூதர் அவர்கள் லெட்டர் அனுப்புனாங்க. ஓகேவா? இந்த மாதிரி நீ வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கோ, இல்லைன்னா இஸ்லாத்தை ஏற்றுக்கலைனாலும் நீ ஜிஸியா கட்டு அப்படின்னு சொல்லிட்டு இது ஃபர்ஸ்ட் லெட்டர் அனுப்புனாங்க, சான்ஸ் கொடுத்தாங்க. ஓகேவா? அந்த சான்ஸ் அவன் மீறனால தான் அதுக்கப்புறம் போர் அப்படின்றது வந்துருச்சு. ஓகேவா? எடுத்தோடனே சண்டைக்கு போல. அது மட்டும் கரெக்ட். இஸ்லாமிய போர்கள் எதுக்காக நடக்கும்னா, அதாவது இஸ்லாம் இறைவன் கொடுத்த சட்டம் படி இந்த உலகத்தை வந்து நீதியாக ஆட்சி செய்யணும், ஏழை பணக்கார வித்தியாசம் இருக்கக்கூடாது, பெண்களுக்கு உரிமைகள் கொடுக்கப்படணும், ஆண்களுக்கு அதுக்கு சரியான இது கொடுக்கப்படணும், இது மாதிரி மன்னர்கள் சுரண்டக்கூடாது, மக்களோட பணத்தை அதிக வரி போடக்கூடாது, இப்படி இருக்கா. இதை நிலைநாட்டுறதுக்காக நபிகள் நாயகம் வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க, அவங்களோட நண்பர்களும் பண்றாங்க. ஆனா பக்கத்து நாடுகளையும் மற்ற நாடுகளில் உள்ள மக்களையும் வந்து இந்த மன்னர்களும் சரி, இந்த ஆட்சியாளர்களும் சுரண்டி அவங்கள வந்து அந்த பெண்களை வேட்டையாடி ரொம்ப கொடுமைகள் படுத்திட்டு இருந்தாங்க. ஸோ வந்து ஒரு உண்மையான கம்யூனிசம்
பெரியாரிசம், இந்த மாதிரி தமிழ் தேசியம், இந்த மாதிரி இஸ்லாம்லாம் வந்து உலக மக்களுக்கு தீர்வு கொடுக்கறதா இருக்கு அப்படின்றாங்களா. ஆனா இஸ்லாம் அதை நிரூபிச்சு அந்த மாதிரி பாதிக்கப்படக்கூடிய மக்களை போய் காப்பாத்துச்சு. ஸோ அங்க எப்படி வந்து அந்த காலத்துல எல்லாம் எலெக்ஷன் முறையில எல்லாம் வந்துட்டு இங்க போய் நான் நிக்கிறேன் எனக்கு ஓட்டு போடுங்க இந்த மாதிரி உங்களுக்கு இதெல்லாம் செய்யறேன்லாம் சொல்ல மாட்டாங்க. அந்த காலத்துல உலகம் முழுக்க ஆட்சி மாற்றம் போர்கள் மூலமா தான் நடந்துச்சு. இந்த போர்கள்லாம் வந்து மக்களை காப்பாத்துறதுக்காக நடந்த போர்கள். அதாவது பெரிய பெரிய ரெவல்யூஷன் நம்ம பார்ப்போம், ஓகேவா? பிரெஞ்சு ரெவல்யூஷன் பார்ப்போம். எதுல ஆரம்பிச்சது? அந்த பிரெஞ்சு நோபல் ஃபேமிலி வந்து பிடிச்ச தலையை வெட்டினாங்க, அதுலேருந்து தான் ஆரம்பிச்சுது, ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் ரஷ்ய ரெவல்யூஷன் எப்படி நடந்துச்சு, அந்த போல்ஷிவிக்குகள் வந்து அந்த மன்னரோட குடும்பத்தை மொத்தமாக கொண்டாங்க அப்படின்றது போன வீடியோவில் நம்ம பார்த்தோம், ஓகே? அடிமைகளை பற்றி பேசும்போது நம்ம பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் சீன கம்யூனிஸ்ட் லீடர் சேர்மன் மாவோ என்ன சொல்லியிருக்காருன்னா, துப்பாக்கி முனையில் தான் அரசியல் அதிகாரம் பிறக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்றாரு, ஓகேவா? அப்படி இருக்கும்போது எல்லா உலகத்தில் எல்லா தலைவர்களும் எல்லா ஐடியாலஜியும் போற வலியுறுத்தி இருக்கு, சண்டை போடுறதுக்கு ஒரு வழிமுறை காட்டியிருக்கு. அதே தான் இஸ்லாமும் பண்ணியிருக்கு, ஓகேவா? மகாபாரதம் ராமாயணம் நீதிக்கும் நீதிக்கான போர் புரியுதா உங்களுக்கு? அதை வந்து எல்லாருமே ஏத்துக்கிறாங்க. ஸோ இஸ்லாமிய போர்கள் எல்லாமே அநீதிக்கும் நீதிக்கான போர்கள் தான் தவிர மக்களை வந்து சுரண்டுறதுக்காகவும் மக்களை வந்து கொடுமைப்படுத்துறதுக்கும் நடந்த போர்கள் கிடையாது. அப்படி வந்து அது மட்டும் இல்லாமல் ரோம் வந்து பல புரட்சிகளை பார்த்துருக்கு, ஓகேவா? ஸ்பார்டகஸ் அப்படின்ற ஒரு அடிமை அவர் வந்து அடிமைகளை ஒன்று சேர்த்து கிளர்ச்சி பண்ணுறாரு, ஓகேவா? அப்போ அவர் ஜெயிச்சிருந்தா நீ இதே ஆர்குமெண்ட்டை வச்சிருப்பியா? இது கத்தியால் இது தன்னுடைய விடுதலை வாங்கினாரு, கத்தியால் தன்னோட மார்க்கத்தை பரப்புனாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்குமெண்ட் அவருக்கு வச்சிருவியா? அது என்ன காலித் பின் வலீத் ரலியல்லாஹுவுக்கு ஒரு நியாயம், ஸ்பார்டகஸ்க்கு ஒரு நியாயம், எப்படி நீ வைப்ப, ஓகேவா? அந்த காலத்தில் ஆட்சியாளர்களோட மதம் தான் மக்கள் எல்லாருமே பின்பற்றணும்னு கட்டாயப்படுத்தி பண்ணப்பட்டது. ஸோ அதை தாண்டி ஒரு ஆட்சியாளருக்கு மாற்றமாக கிறிஸ்தவத்திலே ஒருத்தர் இருந்தாரோ அவர் கொல்லப்படுவார். ஆனா இஸ்லாம் அப்படி இல்ல. உமர் ரலியல்லாஹு ஜெருசலம் போய் வெற்றி கொள்றாரு. அங்க ஜெருசலத்துல யார் இருக்காங்கன்னா யூதர்களும் கிறிஸ்தவர்களும் இருக்காங்க. ஸோ உமர் ரலியல்லாஹு வரும்போது அங்க வந்து பள்ளிவாசலே இல்ல. அப்ப அங்க உள்ள ஒரு கிறிஸ்தவர்கள் சொல்றாரு, இந்த தேவாலயத்துல வந்து நீங்க தொழுதுக்கோங்க அப்படின்னு சொல்லுவோம். இல்ல நான் இங்க தொழுக மாட்டேன், நான் இன்னைக்கு தொழுதுட்டா அது பிற்காலத்துல உங்க கைவிட்டு போக கூட வாய்ப்பு இருக்கு, பிரச்சனை வேணாம், நம்ம வந்து புதுசாக ஒரு பள்ளிவாசலை கட்டி தொழுதுக்கலான்னு போகிறாங்க. ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுறாங்க, உமர் ரலியல்லாஹு அங்கே வந்த பிறகு கிறிஸ்தவ மதத்தில் யாருமே இருக்கக்கூடாது, உங்களோட தேவாலயம்லாம் அடித்து நொறுக்கிறேன் அப்படி சொல்லலை. அவங்களுக்கான ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜியன் இருக்குது, அவங்கள பின்பற்றிக்கலாம். ஆனால் சட்டம் என்ன இருக்கும், நீதியான சட்டங்கள், இறைவன் கொடுத்த சட்டம் படி இந்த பூமி வந்து ஆட்சி செய்யப்படும். அதனால அதில் சமத்துவமும் அவங்களுக்கும் பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ இதுதான் இஸ்லாம் சொன்னது. ஸோ இங்கே வந்து யாருமே வந்து வலுக்கட்டாயமாக கழுத்தில் கத்தியை வச்சு இஸ்லாத்துக்கு வர வைக்கிற வேலையை வந்து இஸ்லாமே அனுமதிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இஸ்லாம் வந்து வாளால் பரப்பப்பட்ட மதம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறவங்களுக்கு நான் பேசிக்கான ஒரு சில கொஸ்டின்ஸ் கேட்குறேன், ஓகேவா? ஒன்று, இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டதுக்காக இந்த சிலை வணங்குறவங்க வந்து முஸ்லீம்கள் அடித்தாங்களா, இல்லை அவங்க சிலைகளை வணங்குறாங்க அப்படின்றதுக்காக முஸ்லீம்கள் அவங்கள அடித்தாங்களா, ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் பலவீனமாக இருக்கக்கூடிய எண்ணிக்கையில் கம்மியாக இருக்கக்கூடியவங்களை வந்து அவங்கள அழிக்கிறதுக்காக சுற்றி இருக்கிற அத்தனை ட்ரைப்ஸையும் ஒன்று சேர்த்து ரவுண்டு கட்டி அடிக்கணும்னு நினச்சி அவங்க படையை திரட்டிட்டு வந்தாங்களா, இல்லைனா அவங்கள அடிக்கணுன்றதுக்காக மற்ற ட்ரைப்ஸை கூப்பிட்டு இவங்க போனாங்களா? சரியா? அபு சுஃபியான் தலைக்கும் அபுஜஹல் தலைக்கும் இவர் ரசூல்லா வந்து விலை வச்சாங்களா, இல்லை ரசூல்லாவோட தலைக்கு இறை தூதர் அவர்களுடைய தலைக்கு வந்து அவங்க விலை வச்சாங்களா? சரியா? இப்போ நான் என்ன சொன்னேன் அப்படின்றது உனக்கு சுத்தமாக புரியல. அதான் வாட்ஸ்அப் ஃபார்வர்ட்லையும் சோஷியல் மீடியாலையும் இஸ்லாத்தை படித்தா இப்படி தான், ஓகேவா? குரான் படிக்கணும். இஸ்லாத்தை பேசிக்காக வந்து இஸ்லாமிக் ஹிஸ்ட்ரி தெரியணும்னா அந்த குரான் ஹதீஸை படிக்கணும். இல்லாட்டி இங்கே நவீன காலத்தில் உமர் சீரிஸ் இந்த மாதிரி வெப் சீரிஸ் கூட வந்திருக்கு. ஸோ அதை பார்த்தா கூட பேசிக்காக என்ன நடந்துச்சு அந்த காலகட்டத்தில் அப்படின்னு தெரிய வாய்ப்பு இருக்கு. அதாவது அவனுங்க தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறாங்க, ஓகேவா? இன்னும் பல காலமாக முஸ்லிம்கள் பதிலுக்கு அடிக்கவே இல்லை. இந்த காந்தி வந்து அகிம்சை போரை நடத்தினார்ல, அதாவது அடி வாங்கிட்டே இருக்கு. இந்த கட்டத்தில் தான் நபிகள் நாயகமும் அவங்களோட தோழர்களும் இருந்தாங்க. அங்க மதீனாக்கு போய் ஒரு கவர்மெண்ட் உருவாக்கின பிறகுதான் இதுக்கு மேல சரி வராது, நீதியை நிலைநாட்டணும், அமைதியை ஓங்கணும்னா போர் நடத்தி ஆகும். அது மட்டும் இல்லாம இவனுங்க வந்து இந்த லாஜிக்கே வைக்க முடியாது, ஓகேவா? இந்த கழுத்துல கத்தி வச்சு மத மாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எப்படி நினைச்சிருப்பாங்க அந்த காலத்துல. பத்ரு போர்ல நம்ம பார்க்கலாம், எதிரிகள் 1000 பேர் இருப்பாங்க, இவங்க வந்து 300 பேர் தான் இருப்பாங்க. உஹதுல நம்ம பார்க்கலாம் 700 பேர் இந்த பக்கம் முஸ்லிம்கள், அந்த பக்கம் 3000 பேர். அப்படி பெரிய அளவுல இது பல மடங்கு எண்ணிக்கை இருக்கவன் கழுத்துல கத்தி வச்சு இவன் மத மாத்தலான்னு எப்படி நினைக்க முடியும்? ரோம் பாரசீக போர்களில் பாருங்க, அதாவது ராபர்ட் ஹாய்லாண்ட் அப்படின்ற ஒரு ஹிஸ்டாரியன் மென்ஷன் பண்ணுறாரு தன்னோட புக்கில், ஒரு அரபுகளுக்கும் இந்த நான் அரப்ஸ்க்கும் போர் எந்த அளவுக்கு எந்த ரேஷியோவில் இருந்துச்சுன்னா வரலாறு முழுக்க
ஒரு அரப் விசஸ் 100 நான் அரப்ஸ் அந்த ரேஷியோவில் தான் இருந்திருக்கு படைகள். ஓகேவா, பெரும் படைகளை ஜெயிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. ஓகேவா, இப்படி ஒரு சின்ன படைகளையும் வச்சுக்கிட்டு ஒரு வெப்பன்ஸ்லையும் ஒரு அவ்வளவோ பெரிய வெப்பன்ஸ்லாம் இல்லை. ரோமன்ஸ் கிட்ட பல படை பிரிவுகள் இருக்குது. ஓகேவா, அவங்களோட ஷீல்டு வந்து தன்னோட உடம்பே மறைச்சிரும். ஓகேவா, அவங்கள்ட்ட கல்லெறிகிற இயந்திரங்கள் இருக்குது. எந்த ஒரு சிட்டியும் வந்து ரவுண்டு கட்டிடலாம் அவங்க நினச்சா. பெர்ஷியர்கள் கிட்ட அவங்கள்ட்டையும் எதுவும் சளைச்சு போன மாதிரிலாம் இல்லை. யானை படைகள் இருந்துச்சு, பல படை பிரிவுகள் அவங்கள்ட்ட இருந்துச்சு. இவங்க கிட்ட ஒரு ஆயுதங்களையும் எண்ணிக்கையிலையும் கம்மியாக இருக்கக்கூடிய ஒருத்தன் இவங்க கழுத்தில் கத்தி வச்சு மதம் மாற்றிடலாம்னு நினைக்கிறது எந்த மாதிரி இருக்குன்னா, ஒரு எல்கேஜி பையன் 12th அந்த ஸ்கூல்லேயே 12th படிக்கக்கூடிய ஒரு பையனை அடிச்சு காலேஜில் டான் ஆயிடலாம்னு நினச்சா எந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தான் இவங்களோட லாஜிக். இன்னொரு பிற்காலத்தில் முஸ்லீம்கள் நிறைய ஆயிட்டாங்களா, ஸோ இப்போ வந்துட்டு மற்ற நாடுகள் இருக்காங்களா நான் முஸ்லீம் லேண்ட்ஸில் இப்படி பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குல்ல அப்படின்னு கேட்க முடியும். ஸோ இங்கே என்ன பதில் சொல்கிறேன்னா, முதல்ல கட்டாயமான மதமாற்றம் இருக்குல்ல, இது வந்து பாசிபிளான்னு கேட்டால் பாசிபிள், ஆனால் அது சஸ்டெயின் ஆகுமான்னு கேட்டால் ஆகாது. ஒன்று, அதோட இஸ்லாமில் வந்து கட்டாய மதமாற்றம் ஏற்றுக்கொள்ளப்படாது. ஒருத்தர் இறைவனை உணர்ந்து இறை தூதரை உணர்ந்து அவங்க ஷகாதத் சொன்னாதான் அவங்க முஸ்லீமா கன்சிடர் பண்ணுவாங்க. அவங்க கட்டாயத்தின் பேரால பண்ணாங்கன்னா அந்த இதை வந்து முஸ்லீமா ஏற்றுக்கொள்ளப்படாது. இப்போ இதன் அடிப்படையில் ஒருத்தவங்க கட்டாயப்படுத்தி காலம் முழுக்க பரம்பரையா முஸ்லீம்களா வச்சுக்க முடியுமா அப்படின்னு கேட்டா முடியாது. ஏன்னா அந்த உண்மையிலே ஒருத்தங்க வேற மதத்துல சின்சியரா இருக்காங்க, இந்த ஆட்சியாளருக்கு பயந்து இவங்க கொண்டுருவாங்கன்னு மதம் மாறுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க வெளியில வந்து பள்ளியாசலுக்கு வந்து தொழுதுகிட்டு நோம்பு வச்சிரமா நடிச்சாலும் வீட்டுக்குள்ள போயிட்டு நம்ம சாமி இதுதான்ப்பா, அது கிடையாது, நம்மளோட கொள்கை இதுதான், நம்ம பூர்வீகம் இதுதான், இப்படி சொல்லி வளர்ப்பாங்க. போக 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 என்ன ஆகும்னா அது வந்து வேற மதமாக மாறும். இல்லாட்டி அவங்க அந்த ஆட்சியாளர்லாம் போன பிறகு அவங்க பழைய மாதிரி மாறிடுவாங்க. ஓகேங்களா, வேற ஊர்களுக்கு போயிட்டு இப்படி மாறுவாங்க. ஆனா காலங்காலத்துக்கு நேசிச்சு அதுக்காக போராடக்கூடியவங்களா, அதை பிரச்சாரம் பண்ணக்கூடியவங்களா யாராவது கட்டாயப்படுத்தி ஒரு கொள்கையில் வைக்க முடியுமா? முடியவே முடியாது. அதாவது நீங்க வந்து உங்களுடைய கருத்துக்களை சொல்லலாம். டிஎம்கேவோட சித்தாந்தம் இதெல்லாம், ஏடிஎம்கேவோட சித்தாந்தம் இதெல்லாம் அப்படின்னு சொல்லி அதன் மூலமா வந்து அதுல கொள்கை பிடிப்பா இருக்கிறவங்க தான் அந்த கட்சியில கடைசி வரைக்கும் இருப்பாங்க. ஆனா ஒருத்தனை வந்து கட்டாயப்படுத்தி கழுத்துல கத்தி வச்சு அந்த கட்சியில இருக்க வச்சுட்டு காலங்களுக்கு அப்படியே இருக்க முடியுமா? ஒரு சிச்சுவேஷன் கிடைக்கும் போது எஸ்கேப் ஆகி போயிடுவாங்க. ஆனா இஸ்லாத்துல வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அதிகமாக இருக்குது. இஸ்லாத்தில் மட்டும்தான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் பாசிபிள் இல்லை. எப்படின்னா இப்போ ஏழைகளுக்கு வந்து தான தர்மம் செய்கிறது வந்து இஸ்லாம் வந்து ஆதரிக்குது. ஓகேவா, நான் எவனையாவது ஒருத்தனை பிடிச்சி கழுத்தில் கத்தி வச்சு உனக்கு தான தர்மம் கொடு அப்படின்னா எப்படி இருக்கும்? இது ஒரு ஸ்ட்ரேஞ்சர்ஸை பார்த்தா இது ஒரு ஸ்மைல் பண்ணணும், அது கூட சேரிட்டி தான் அப்படின்னு இஸ்லாம் சொல்லுது. ஓகேவா, எவனாவது ஒருத்தனை பிடிச்சி கழுத்தில் கத்தி வச்சு அவனை பார்த்து சிரி அப்படின்னா எப்படி இருக்கும் இவனுங்க சொல்கிறது? ஓகேவா, இஸ்லாமிய ஆட்சிக்கு கீழே இருந்த டெரிட்டரிஸில் இஸ்லாம் வளர்ந்துச்சு. ஓகேவா, ஆனால் கட்டாயப்படுத்தி மத பிரச்சாரம் பண்ணாங்க. அது எப்படின்னா ஜாகிர் நாய்க்கு இப்போ எப்படி பண்ணுறாரோ அந்த மாதிரி மத பிரச்சாரங்கள் பண்ணுறாங்க, எடுத்து சொல்கிறாங்க. அவங்க வந்து முஸ்லீம்கள் நீதியாக நடக்கக்கூடியதையும் அவங்களுடைய நேர்மையை பார்த்தும் அந்த மாதிரி மதம் மாதிரி வரவங்க இருக்காங்க. ஏன்னா இவங்க கழுத்தில் கத்தி வச்சு மதம் மாற்றலை அப்படின்றக்கு எக்ஸாம்பிள் என்னென்ன சொல்லலாம்னா, இப்பயும் லெபனானில் ஆல்மோஸ்ட் 50% பாப்புலேஷன் வந்து கிறிஸ்டின் பாப்புலேஷன் தான் இருக்குது. நீ சொல்கிற மாதிரி கழுத்தில் கத்தி வச்சு மாற்றிருக்காங்க அப்படின்னா இப்போ கிறிஸ்டின்ஸே இருந்திருக்க மாட்டாங்க. ஓகேவா, அது மட்டும் இல்லாமல் பெர்ஷியா வந்து ரொம்ப பெரிய எதிரிகளாக இருந்தாங்க ரொம்ப வருஷமாக முஸ்லீம்களுக்கு. ஆனால் அந்த பெர்ஷியாவே முழுக்க முஸ்லீம்களாக மாறுறதுக்கு ஒரு 400 வருஷ ப்ராசஸில் தான் நடந்துச்சு. ஓகேவா, நீ சொல்கிற மாதிரி கழுத்தில் கத்தி வச்சு மாற்றிருந்தா ஓவர் நைட்டில் மாறி இருக்கும்ல. சரி, போர்கள் தான் இஸ்லாத்தை மாற்றுறதுக்கு ஒரு பெரிய ஹெல்ப்பாக இருந்துச்சுன்னா இந்தோனேஷியாலலாம் போரே நடக்கலையே. எப்போ இது சஹாபாக்கள் அங்கே போயிருக்காங்க, அங்கே எப்படி இஸ்லாம் பரவச்சு? சரியா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இது எழுது. அது மட்டும் இல்லாமல் இந்த பேசிலாம் இருக்கார்ல, அவர் வந்து இந்தியாலேயே வந்து வாழால தான் இஸ்லாம் வந்து பரப்பப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு பேஸ்லெஸ் ஆர்குமெண்ட் வைக்கிறாரு. ஆனா இஸ்லாம் இந்தியாவுக்கு வந்தது வந்துட்டு சதர்ன் வழியா, இங்க கேரளா வழியா வந்துச்சு. ஸோ அங்க வந்து வணிகத்துக்காக முஸ்லீம்கள் வர்றாங்க. ரசூல்லா காலத்திலேயே இருந்துச்சு. அதாவது இஸ்லாம் வந்துட்டு இந்தியாவுக்கு வந்தது வந்து சதர்ன் பார்ட் வழியா, அதுவும் நபிகள் நாயகம் உயிரோடு இருக்கும் போது அங்கிருந்து வியாபாரத்துக்காக இங்க வராங்க. இங்க வந்து வியாபார முறைகளை பார்க்குறாங்க, இன்னும் இவ்வளோ நீதியாக இருக்காங்க, இவ்வளோ நேர்மையாக இருக்காங்கன்னு பார்த்து இங்கேருந்து சேரமான் பெருமான்னு ஒரு மன்னர் போய் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டு வந்து அதுக்கப்புறம் இங்கே ஒரு முதல் பள்ளிவாசல் கட்டப்படுது. இது மூலமாக வந்து அப்படியே ஸ்ப்ரெட் ஆகுது மக்கள் மத்தியில் நடக்கக்கூடிய. என்ன இவன் வந்து ஜாதி பாகுபாடு பார்க்க மாட்டான், பிறப்பு நடிப்பில் ஏற்றத்தாழ்வு பார்க்க மாட்டான் அப்படின்னு நிறைய பேர் வில்லிங்காக இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்க. அந்த பேசிக் நாலேஜ் கூட இல்லாமல் இந்தியாவில் வந்துட்டு வாழால் தான் இஸ்லாம் அப்படின்னு சொல்லி உருட்டிக்கிட்டு இருக்காங்க. அதாவது மொகலாயர்கள் வந்து வாழால மதம் மாத்துறாங்க அப்படின்றது எந்த அளவுக்கு வேடிக்கையா இருக்குன்னா, அவங்களோட பொண்டாட்டியே மதம் மாத்தல. ஏன்னா அக்பர் பாருங்க, அக்பர் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஒரு 150 வருஷ பாரம்பரியம் மொகலாயர்களுக்கும் ரஜபுட்டுகளுக்கும். சரியா,
அவங்க வந்து ரஜபுட்டுகளோட பெண்களை வந்து முகலாய இளவரசர்களுக்கு வந்து கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க. சரிங்களா? 150 வருஷ பாரம்பரியம். அவனுங்க வந்து அவங்களோட பொண்டாட்டிங்களே மதம் மாத்தாதவனுங்க எப்படி எங்க கழுத்துல கத்தி வச்சு எங்களை மதம் மாத்திருப்பாங்க. சரி, உன்னால தாங்கிக்க முடியல, நாங்க வந்து எங்களுக்கு இது பிடிச்சிருக்கு, நாங்க இந்த பக்கம் இந்த மதத்தை ஏற்று இருக்கோம், ஓகேவா, இந்த ரிலீஜன் ஏற்று இருக்கோம், உன்னால அதை ஜீரணிச்சிக்க முடியல, அதனால இந்த மாதிரிலாம் ஒரு ஃப்ளாலெஸ் ஒரு பேஸ்லெஸ் ஆர்குமெண்ட்டை வச்சு நீ வந்து முட்டு கொடுக்க நினைக்கிற. கிறிஸ்டியன்ஸும் அவனுங்க என்ன சொல்றானுங்க, ரைஸ் பேக்குக்காக மதம் மாறிட்டானுங்க அப்படின்றாங்க. அப்போ ரைஸ் பேக்கை விட உன்னோட மதம் வந்து கீழானது நீ நினைக்கிறியா? உன் மதத்தை நீ தான் அசிங்கப்படுத்துற. சரியா? கண்டிப்பா கிறிஸ்டியானிட்டியும் அப்படி பரப்பப்பட்டுச்சுன்னு நம்ம சொல்ல மாட்டோம். அவங்க வந்து இயேசு கிறிஸ்துவோட போதனைகளும் அந்த பாதிக்கப்படக்கூடிய ஏழை மக்களுக்கு அவங்க வந்து உணவு கொடுத்தாங்க, இருப்பிடம் கொடுத்தாங்க, கல்வி கொடுத்தாங்க. ஸோ இதெல்லாம் மூலமாக தான் இந்த மாற்று மதத்தில் உள்ளவங்க இஸ்லாத்தையும் கிறிஸ்தவத்தையும் தேர்ந்தெடுத்துக்கிட்டாங்க. மெயின் இஷ்யூவே என்னன்னா, இந்த லாஸ்ட் வீடியோவில் நம்ம பார்த்துருப்போம்ல, இந்த இது பிரெஸ்ட் டேக்ஸ் வந்து அந்த டைமில் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. அந்த டைமில் பிரிட்டிஷ்காரன் எந்த மாதிரி ஒரு சலுகை கொண்டு வரானா, கிறிஸ்தவ மதத்தை ஏற்றுக்கிறவங்களுக்கு வந்து அந்த இது இல்லை, இது அந்த வரி கேட்ட தேவையில்லை, அவங்க வந்து அந்த இது ஷால் போட்டுக்கலாம், மேலாடை போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு இது கொண்டு வரோம். அப்போ எதை ஏற்றுக்குவான், என்ன பண்ணுவான்? அதான் வந்து இந்த திருவாங்கூர் சமஸ்தானத்துக்கு கீழே இருந்த பகுதிகள்லாம் இருக்குல்ல, அங்கெல்லாம் கிறிஸ்டின் பாப்புலேஷன் அதிகமாக இருக்கும். கன்னியாகுமரி, அந்த கேரளா அந்த சைட்லாம் வந்து கிறிஸ்டின் பாப்புலேஷன் அதிகமாக இருக்கிற ரீசன் அதுதான். அதாவது கட்டாயப்படுத்தி ஒருத்தவங்க ஒரு கொள்கையை விட்டு இன்னொரு கொள்கைக்கு போறவங்க டெம்பரரியா மட்டும்தான் இருக்க முடியும், காலத்துக்கு இருக்க மாட்டாங்க. ஆனா பிரச்சாரத்தின் மூலமா இது சரின்னு உணர்ந்து இதுதான் உண்மை அப்படின்னு உணர்ந்தவங்க காலத்துக்கு இருப்பாங்க. இப்ப இந்த தமிழ்நாட்டிலே பாத்தீங்கன்னா இந்த திராவிட சித்தாந்தமா இருக்கட்டும், இப்ப சமீபத்துல இந்த தமிழ் தேசிய சித்தாந்தமும் இருக்கட்டும், இது யாராவது கழுத்துல கத்தி வச்சு இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்களா? இதுக்கு முன்னாடி இந்த தமிழ்நாடு எப்படி இருந்தது, ஆனா இப்ப எப்படி இருக்குன்னா, நீங்க உங்களோட பிரச்சாரங்களை வச்சீங்க, அது சரின்னு பட்டு மக்கள் ஏத்துக்கிட்டு இப்ப அது சரின்னு பேசுறாங்க. அதே மாதிரிதான் இஸ்லாமிய பிரச்சாரங்கள், இஸ்லாம் பிரச்சாரம் மட்டும் வைக்காம அது படி வாழ்ந்து காட்டுச்சு. சோ அதன் மூலமாக மாற்று மத சகோதரர்கள் இஸ்லாம் மேல கவரப்பட்டு வந்தாங்க. இன்னைக்கும் கரண்ட்லயும் வந்து அத்தனை சகோதரர்கள் மாற்று மதத்துல இருந்து இஸ்லாத்துக்கு வந்துகிட்டு இருக்காங்க. இவங்களெல்லாம் யார் கழுத்துல கத்தி வச்சு மாத்திக்கிட்டு இருக்காங்க? இப்போ குரல் ரசன் ரீசெண்டா மாறினாரு, யுவன் சங்கர் ராஜா மாறினாரு. அவங்க கழுத்துல யாரு கத்தி வச்சு மாத்துறான்? சரியா? அதாவது உன்னால இதை ஜீரணிச்சிக்க முடியல, இவங்க விரும்பிதான் இதை ஏத்துக்கிறாங்க அப்படின்ற ஃபேக்டை உன்னால அக்செப்ட் பண்ணிக்க முடியல, அதனாலதான் இவ்வளவு கதறீங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு தன்னுடைய மார்க்கத்தை பத்தின சிறப்புகளை சொல்லி ஆர்குமெண்ட் வைக்க தெரியாது. ஆமா, இது சிறப்பு, இது பெஸ்ட், அப்படி அந்த பிரச்சார திறமை இல்லாத காரணமாக எல்லாரையும் வந்துட்டு மதமாற்ற தடை சட்டம், யார் பிறந்தாங்களோ அதுலயே தான் இருக்கணும், அதுல இருந்து மாறக்கூடாது அப்படின்னு சட்டங்களை கொட்டு. இது என்னது? சட்டத்தை வச்சு மனசை எப்படி மாத்துவேன்? அவன் வீட்டுல வந்து பிரைவேட்டா என்ன மதம் ஃபாலோ பண்றானோ உன்னால எப்படி அதை தடுக்க முடியும்? கண்டிப்பா. சோ அதாவது ஒருத்தவங்க விருப்பப்பட்டு ஒருத்தவங்க போறாங்க, ஒருத்தவங்களுக்கு நம்ம திருக்குறான் கொடுக்குறோம், வேணும்னா படிங்க, இல்லாட்டி வேணாம்னா யாரும் கொடுக்க போறது இல்ல. ஒருத்தவங்க பைபிள் கொடுக்குறாங்க, வேணும்னா படிங்கன்னு, வேணாம்னா யாரும் கொடுக்க போறது இல்ல. இப்படி இவங்க பிடிச்சிட்டு அதை படிச்சுட்டு இது சரின்னு இருக்குன்னு மாறுறாங்க, அவங்க விருப்பப்பட்டு அந்த கொள்கையை தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா இது தப்புன்னு சொல்லுவீங்க. அதான் பிற்காலத்துல ஃபியூச்சர்ல வந்து இவங்க வந்து இந்தியாவில் பிஜேபிக்கு தவிர வேற யாருக்கும் ஓட்டு போடக்கூடாது அப்படின்னு சட்டம் கொண்டு வருவாங்க போல. சோ எந்த கருத்துக்கள் டிபேட்டுக்கு வாங்க, எது பெஸ்ட்னு போட்டு பார்ப்போம், அதுல யாருக்கு மக்களுக்கு சிறந்தது தோணுதோ அது மக்கள் தேர்ந்தெடுத்துக்கட்டும். அதாவது யாருமே இங்க வந்து ஃபோர்ஸ் பண்ண வேண்டாம். அதாவது நீ தான் அதிகமாக செலவு பண்ணுற உன்னோட ப்ராபகண்டாவுக்கு. கேரளா ஸ்டோரி படம் எடுக்கிற, காஷ்மீர் ஃபைல்ஸ் படம் எடுக்கிற, இன்னும் அது வந்து ஓப்பனாக வெளிப்படையாக தெரிஞ்ச சங்கி படம், ஓகே. இன்னும் பல சங்கி படங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே சொருவி விட்டுற, இடையில ஒரு படங்களை வந்து சங்கி கருத்துக்களை சொருவி விடுற. இன்னும் உலகம் முழுக்க பல ஆயிரம் கோடிகள் வந்து இஸ்லாத்தை கெட்டதா காட்டுறதுக்காக செலவிடப்படுது. அதுக்கு 1% கூட பதிலுக்கு இஸ்லாம் செலவு பண்ணல நாங்க. ஆனா அது இல்லாமலே இறைவனோட கிருபையில வளர்ந்துகிட்டே இருக்குது. நீ வந்து நியூஸ் உன் கையில தான் இருக்கு, உன்னோட கையில தான் மீடியாக்கள் இருக்கு, உன்னோட கையில தான் சினிமாக்காரங்க இருக்கானுங்க, பவர்ஸ் உங்க கையில தான் இருக்கு. இது மட்டும் இல்லாம சோசியல் மீடியாலயும் ஐடி கம்பெனி எல்லாம் வச்சு நடத்திட்டு இருக்க, ஓகேவா, ஐடி எல்லாம் வச்சு நடத்துற. சோ இதை தாண்டி இஸ்லாம் வளரும் போது வலுவர் எரியுதா? இஸ்லாம் வளால் பரப்பப்பட்டது, இஸ்லாம் கட்டாயப்படுத்தி மாத்திட்டாங்க. யாராவது ஒரு சகோதரர் வந்து இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாங்க, இவன் வந்து லவ் ஜிகாது, இவன் லேண்ட் ஜிகாது, இவன் இதுக்காக மாறிட்டான் அதுக்காக மாறிட்டான் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து பொய் பிரச்சாரங்களை பரப்பிக்கிட்டே இருப்பாங்க. அதே இவங்க தான் வந்துட்டு ஏதாவது ஒரு கனடா பெண்ணோ அமெரிக்கா பெண்ணோ வந்து இந்து முறைப்படி திருமணம் செஞ்சுக்கிட்டா தமிழர் முறைப்படி நம்ம பண்பாடு முறைப்படி திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி அது நம்ம கல்ச்சர் வளருதுன்னு கொண்டாடுவாங்க. நம்ம அது தவறு சொல்லல, அவங்க விருப்பப்பட்டுதான் இந்த முறைப்படி திருமணம் செய்யறாங்க. ஆனா பதிலுக்கு ஒரு மாற்று மத சகோதரி வந்து இஸ்லாமிய முறைப்படி திருமணம் செஞ்சு இஸ்லாமியரை திருமணம் செஞ்சா இங்க மட்டும் லவ் ஜிகாது அப்படின்னு கொண்டு வராங்க. அதாவது கடவுளுக்கு ரேஸ் இருக்கக்கூடாது, ஓகேவா. இவனுங்க வந்து முக்கியமாக ஒரு ஆர்குமெண்ட் வைக்கக்கூடியது, நீ வந்து இந்தியாவில் பிறந்த, அதனால இந்தியாவில் இருக்க மதத்தை தான் நீ அக்செப்ட் பண்ணணும் அப்படின்ற. சரி, நான் இந்தியாவில் பிறந்தப்பா நான் இந்த மதத்தை அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னு வச்சுப்போம்.
ஆப்பிரிக்காவில் இருக்கவன் எந்த லாஜிக்கில் நீ சொல்லக்கூடிய மதத்தை அக்செப்ட் பண்ணுவான்? அரேபியாவில் இருக்கக்கூடியவன் எந்த லாஜிக் வச்சு உன் மதத்தை அக்செப்ட் பண்ணுவான்? அப்போ அவனெல்லாம் படித்தது யாரு? சரியா? இப்போ நீ வந்து ஒரு மதத்தை இந்த மதம் தான் உண்மை, இந்த கடவுள் தான் உண்மை அப்படின்னா அதுதான் யூனிவர்சலாக இருக்கணும், எல்லாத்துக்குமே இருக்கணும். ஏன்னா அவனை படித்தது இந்த நீ சொல்லக்கூடிய கடவுளை தான் இருக்கணும். ஓகேவா? நீ வந்து எங்களுக்கு மட்டும் நாங்கள் வந்து இந்தியாவில் பிறந்தோம் அதனால அரேபிய மதத்தை ஏற்றுக்க கூடாது அப்படின்றது ஒரு பேஸ்லெஸ் ஆர்குமெண்ட். ஓகேவா? அதுவும் கைபர்லேருந்து வந்துட்டு இது இந்திய மதம் சொல்றதே ஒரு பெரிய ஒரு சிரிப்பு தான். ஆமாம், நம்மளால கீழடியில் கூட ஐடியல் ஒர்ஷிப் எதுவுமே கண்டுபிடிக்க முடியல. சரிங்களா? அப்படி இருக்கும்போது இந்த ஆர்குமெண்ட்டும் உடஞ்சு போகுது. சரியா? நீ வைக்கிறதுலாம் ஒரு ஆர்குமெண்ட்டே இல்லை. அமெரிக்காக்காரன் இது இந்த மாதிரி ஏதாவது காவி துண்டு போட்டால் ஃபயர் விடுற, நம்ம ஊருக்காரன் இது கிறிஸ்டியானிட்டி அக்செப்ட் பண்ணிட்டா வயிறு எறிகிற, என்ன சொல்றது உன்னெல்லாம்? இறுதியாக வந்துட்டு இஸ்லாமிய போர்கள் அது வந்து நீதிக்கும் அநீதிக்கும் ஆனது, மக்களுக்கு சமத்துவத்தையும் மக்களுக்கு அந்த கடுமையான சட்டங்கள்ல இருந்து ஒரு அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்க வந்ததுன்னு சொல்லிட்டோம். ஆனா இஸ்லாமிய போரோட ஒழுக்கமுறைகள் தெரியுமா? ஜெனீவா கன்வென்ஷன் வரதுக்கு முன்னாடியே நம்ம சொல்லிட்டோம். சோ அந்த மனித உரிமைகள் என்னன்னு தெரியுமா? சோ ஒரு இஸ்லாம் போருக்கு போகும்போது அங்க உள்ள மத குருக்களை கொல்லக்கூடாது, சிவிலியன்ஸை கொல்லக்கூடாது, அந்த தேவாலயங்கள் கோயில்களை இடிக்கக்கூடாது, பெண்களை துன்புறுத்தக்கூடாது, வயசானவங்களை கொல்லக்கூடாதுன்னு கரங்களை பிடுங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இவ்வளவு சட்டங்களை நபிகள் நாயகம் சொல்லி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பின்பற்றி தான் இஸ்லாமிய போரே நடத்தணும். இது சொல்லக்கூடிய ஒரு ஐடியாலஜி, ஒரு மதத்தை காட்டு. இந்த விஷயங்கள் எல்லாம் முன் வச்சு பேசக்கூடிய ஒரு ஐடியாலஜி, ஒரு மத தலைவர், ஒரு மதம் ஏதாவது ஒன்று ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததை நீ காட்டு. நான் உனக்கு சேலஞ்சே வைக்கிறேன். நாங்கள் சொல்றதா கரெக்டுன்னு சொல்லலை, உனக்கு நான் சான்ஸ் கொடுக்குறேன், நீ பண்ண. இன்னும் போர்லேயே வந்துட்டு நான் சரண்டர் ஆகிறேன் அப்படின்னு சொன்னவங்கள கொல்லக்கூடாது. இது நடக்குமா? எங்கேயாவது நெப்போலியனே கொலைகள் பண்ணியிருக்காரு. பலஸ்தீனுக்கு அவர் படையெடுத்து வரும்போது பெரிய அளவில் அவருக்கு வந்து போர் கைதிகள் கிடைக்கிறாங்க. ஓகேவா? அந்த டைமில் ஜெயில் ஃபெசிலிட்டிஸ் இல்லை அப்படின்றனால என்ன ரீசனாக வேணா இருந்திருக்கலாம். நான் என்னோட அசம்ஷனில் சொல்கிறேன், மேபி ஜெயில் ஃபெசிலிட்டிஸ் இல்லைன்னு கூட பண்ணியிருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். ஆனால் ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து கொன்று குவிச்சார் அவர். ஓகேவா? ஸோ ஒரு நம்ம வரலாறுல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபிகர், பொலிட்டிக்கல் ஃபிகர் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க கூட இந்த கொலைகள்லாம் பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது இஸ்லாம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் தடுத்திருக்கு அப்படின்றத நம்ம ஒருத்தரை கூட அப்பாவிகளை கொன்னதே கிடையாது. சோல்ஜர்ஸை தான் ஆர்மி சண்டை போட்டுருக்கோம். அங்க வந்து ஆர்மியில வந்து எய்த்தாப்ல உள்ள ஆர்மி யாரும் கொல்லக்கூடாதுன்னா இப்படி இந்தியா வந்து பாகிஸ்தானுக்கு எதிராக இப்படி நின்னா என்ன ஆகும் இந்தியாவோட நிலைமை? அதாவது சோல்ஜர்ஸ் வந்து ஃபிட்டா இருக்கணும், அதுக்கு எதிராக போராடணும், எதிரிகளை கொல்லணும். ஸோ இது வந்து ஆர்மியோட ஒரு இது. ஸோ இதை தூக்கிட்டு வந்து ரத்தத்தால பரப்பப்பட்டது, கடுமையான மார்க்கம் இப்படிலாம் சொல்றது வந்துட்டு இப்போ சோழர்கள் வந்து பல நாடுகள் ஆட்சி செஞ்சாங்க அப்படின்றத பெருமையாக சொல்றோம். சண்டைக்கு போனாங்க, ஜெயிச்சாங்க அப்படின்னு பெருமையாக சொல்றோம். அப்படி இருக்கும்போது இஸ்லாம் வந்து அதாவது இஸ்லாம் வந்து சின்ன பசங்களை அடிக்கலை. ஓகே, பெரிய பெரிய வல்லரசுகளை அடிச்சு தான் ஜெயிச்சிருக்காங்க. அதை வந்து நீ வந்து ரத்தத்தால் பரப்பப்பட்டதுன்னு பார்க்குற. நம்ம ஊரில் நடந்த ஒரு இது, நம்ம சோழர்களோ பாண்டியர்களோ பல இடங்களில் அவங்களோட டெரிட்டரிஸ், சரி, பல இடங்கள் அவங்களோட டெரிட்டரிஸ் வந்து பறந்து விரிஞ்சிருக்கும் போது இது வந்து ஒரு வீரத்தின் அடையாளம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஃபயர் விடுற. ஓகேவா? குளத்தூர் மணி இதை பற்றி கேட்கும் போது தான் வந்து ஒரு காமெடியாக இருந்துச்சு எனக்கு. ஏன்னா குளத்தூர் மணி வந்து வீரப்பன் அவர்களுக்கும் மேதகு பிரபாகரன் அவர்களுக்கும் பெரிய அளவில் சப்போர்ட் பண்ணவர். ஓகேவா? நான் கேட்குறேன், இவங்க 2 பேருமே எதிரிகளுக்கு வந்து இனம் பிரிந்தது போதும்னு டிக்டாக் பண்ணி அனுப்பி விட்டாங்களா? சண்டை தானே போட்டாங்க. இது அதாவது சண்டை மனுஷனோட வாழ்க்கையில் ஒரு அன்றாட ஒரு விஷயம் தான். அதில் யார் ரெகுலேட் பண்ணியிருக்காங்க, யார் சரியான முறைகளை அமைச்சு கொடுத்துருக்காங்க அப்படின்றத மட்டும் தான் நம்ம பார்க்குறோம். ஏன்னா போரே வேணாம்னு சொன்ன காந்தி கூட உலகப் போருக்கு இங்கேருந்து ஆளுங்களை அனுப்புனாரு பிரிட்டிஷ்க்கு. ஓகேவா? ஸோ எல்லா தலைவர்களும் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க சண்டை போடுறத. ஆனால் அதை எந்த ஒரு வழிமுறையில இவங்க சொல்லியிருக்காங்க, எதுக்காக செஞ்சாங்க, அந்த காசு ரொம்ப முக்கியம். முஸ்லீம்கள், அதாவது ஒரு சஹாபியை வந்து கிஸ்ராவோட கோட்டைக்குள்ளே போயிட்டு பார்த்துட்டு சொல்கிறாரு, அதாவது நாங்களாம் ராப்பகலாக உழைச்சிருக்கோம். இது நீங்கள் போன வீடியோலே பேசியிருப்பீங்க. ஓகேவா? இருந்தாலும் சொல்கிற மறுபடி நாங்களாம் ராப்பகலாக உழைச்சிருக்கோம். ஆனால் இது இவங்களுக்கு வந்து அப்போ கூட வரி கட்ட முடியாது. நாங்கள் அரை வயிறு கால் வயிறோட தூங்குவோம். எங்களோட கஷ்டத்துக்கும் பசிக்கும் காரணம் இவங்களோட ஆடம்பரம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு கொடுமையான ஆட்சியாளர்களாக இருந்திருக்காங்க. ஆமாம், அவங்கள ஜெயிச்சு அதுக்கு வந்து ரசூல்லா ஒரு ஹதீஸ் சொல்லியிருப்பாரு. சுபஹானல்லாஹ். அது வந்து என்ன சொல்லியிருப்பாருன்னா, ஒரு கிஸ்ரா போயிட்டானா இன்னொரு கிஸ்ரா வரமாட்டான், ஒரு கெய்சர் போயிட்டா இன்னொரு கெய்சர் வரமாட்டான். என் உயிர் எவன் மேலே என்னோட உயிர் எவன் வசம் உள்ளதோ அவன் மேலே சத்தியமாக சொல்கிறேன், இவங்களோட செல்வங்களை அல்லாவின் பாதையில் செலவு பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அல்லாவின் பாதையில் செலவு பண்ணுறேன்னா என்ன? அல்லாவுக்கு வந்து நகை நட்டு வாங்கி போடணுமா? அல்லாவுக்கு ஏதாவது செய்யணுமா? அல்லாஹ் தேவைகள் அற்றவன். அல்லாவின் பாதையில் செலவு பண்ணுறேன்னா என்ன? ஏழைகளுக்கு செலவு பண்ணணும், வழிப்போக்கர்களுக்கு செலவு பண்ணணும், அடிமைகளுக்கு செலவு பண்ணணும், இந்த மாதிரி விஷயங்கள் தான் சொல்லுது. ஸோ காசு என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரியுது. ஓகேவா? ஒவ்வொரு வரலாறுல இருக்கக்கூடிய அத்தனை மன்னர்களும்
எந்த காசை வச்சு சண்டை போட்டாங்க, எந்த நோக்கத்துக்காக சண்டை போட்டாங்கன்னு தெரியுது. இறை தூதர் அவர்கள் எதுக்காக சண்டை போட்டாங்க அப்படின்னு தெரியுது. அது மட்டும் இல்லாமல் இந்த ரோம் பாரசீகத்தை ஜெயிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இறை தூதர் எப்போ சொன்னார்னா, அப்படியே படைகள் அவர் கண்ணு முன்னாடி நிற்கும் போது, அத்தனை படை பரிபாலங்கள் இருக்கும் போது அவர் சொல்லலை. வெறும் மக்கால ரொம்ப எண்ணிக்கையில் கம்மியாக இருந்தாங்க. சின்ன பையன் அலி ரலியல்லாஹு அன்ஹு, அவங்களோட மனைவி, அவங்களுடைய சொந்தக்காரங்க இவ்வளவுதான், ரொம்ப கம்மியாக இருந்தாங்க. அந்த டைமில் அடி வாங்கிட்டு இருந்தாங்க முஸ்லீம்கள். சரிங்களா, இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டோம் அப்படின்னு தெரிஞ்சாலே அடி விழும். அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் ரோம் பாரசீகத்தை ஜெயிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனுஷன் சொல்கிறாருன்னா அது எந்த மாதிரி இருக்கும்? அதாவது காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, நான்லாம் சிரித்தேன் இதை பார்த்து. இந்த மாதிரி ஒரு வெட்டி பேச்சு பேசினா எப்படி இருக்கும்? இப்போ நான் இங்கே உட்காந்துட்டு நான் வந்து அமெரிக்காவை பிடிக்க போகிறேன், பைடனுக்கு எதிராக போட்டு நிற்க போகிறேன்னு சொன்னால் எப்படி இருக்கும்? அந்த மாதிரி தான் இருந்திருக்கும். ஓகேவா, அப்படி அந்த மாதிரி தான் நான் சிரித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார். ஆனால் வேடிக்கை என்னன்னா, பிற்காலத்தில் அவர் தான் படை தளபதியாகவே போகிறார். அல்ஹம்துலில்லாஹ். இறுதியாக இஸ்லாமியர்கள் ஆட்சி செஞ்சக்கூடிய காலத்தில் மற்ற நாடுகளில் இருப்பாங்களா அந்த சிவிலியன்ஸ் வந்து இஸ்லாமிய கலிஃபாக்களுக்கு கடிதங்கள் போடுறாங்க. எங்கள் நாடு ரொம்ப மோசமாக இருக்குது, நாங்கள் மன்னர்களால் சுரண்ட போகிறோம், எங்களை காப்பாற்றுங்க, எங்களை வந்து போர் செஞ்சு விடுதலை செய்யுங்கன்னு சொன்னாங்க. எப்படி இப்போ உள்ளவங்களுக்கு புரியுற மாதிரி சொன்னால், இந்தியாவில் ஏதாவது ரேப் கேசஸ், பெண்களுக்கான அடக்குமுறை வந்துட்டா என்ன சொல்லுவாங்க, சவுதியில் மரண தண்டனை கொடுக்குற மாதிரி கொடுங்க அப்படின்றாங்க. அந்த ஒரு சட்டத்துக்கே இந்தியாவே அதை கேட்குது. ஆனால் இஸ்லாமோட முழுமையான சட்டங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ணால் அது எவ்வளோ பெரிய பொற்கால ஆட்சியாக இருக்கும் அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி காலகட்டத்தில் இருக்கும். மற்ற நாட்டில் இருந்து மக்கள் வந்து எங்களுக்கு இப்படியான ஆட்சி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு அதன் மூலமாக போர்கள் நடத்தப்பட்டு மக்களுக்கு விடுதலையும் ஒரு உலகத்திலேயே ஒரு நிம்மதியான வாழ்க்கைகள் கொடுக்கப்பட்டது. அதாவது எல்லா ஆட்சியாளர்களும் வருவாங்க போவாங்க. ஜிங்கிஸ்கான் வந்திருக்காரு, தைமூர் வந்திருக்காரு, குயின் விக்டோரியா வந்திருக்காங்க, எவ்வளோ பேர் வந்திருக்காங்க, போயிருக்காங்க, ஆண்டிருக்காங்க. ஆனால் அவங்களோட ஆட்சி வந்து அவங்களுக்கு அப்புறம் நிலைக்காது. ஓகேவா, ரசூலுல்லாவோட ஆட்சி தான் அதுக்கப்புறமும் நிலைச்சிது. இறந்ததுக்கப்புறமும் சத்திய சஹாபாக்கள் வந்தாங்க. இன்னும் சொல்லப்போனால் ஆட்டோமன்ஸ் காலம் வரைக்குமே இருந்துச்சு. ஓகேவா, அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு சித்தாந்தமும் அவங்க அந்த ஒரு தலைவர் அந்த சித்தாந்தத்தை சொன்னார்னா அவரோட காலத்திலே அது வெற்றி பெறாது. மார்க்ஸ் உயிரோட இருந்தார், அவரோட காலத்திலே கம்யூனிசம் சொல்லிட்டாரு. ஆனால் அவரோட காலத்தில் கம்யூனிசம் ஆட்சிக்கு வந்துச்சா இல்லை. ஏன்னா பாரிஸ் கம்யூன்னு சொல்லுவாங்க. அந்த டைமில் பாரிஸில் ட்ரை பண்ணாங்க, தோற்று போயிடுச்சு. ஓகேவா, அது மட்டும் இல்லாமல் ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷன் நம்ம பார்ப்போம். ஓகேவா, வால்டர் ரூசோ அவர்களுடைய ரைட்டிங்ஸ் தான் பெரிய அளவில் மக்களை தோண்டுச்சு இது கிளர்ச்சி செய்கிறதுக்கு, ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷனுக்கு. ஆனால் அவங்க உயிரோட இல்லை ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷனை பார்க்கறதுக்கு. மார்க்ஸும் உயிரோட இல்லை சோவியத் யூனியன் உருவாகிறத பார்க்கறதுக்கு. ஓகேவா, இறை தூதர் அவர்கள் மட்டும்தான் அந்த சித்தாந்தத்தை சொன்னதும் அவர் தான், செஞ்சு காட்டினதும் அவர் தான். அவர் வாழ்ந்த காலத்திலேயே அந்த சித்தாந்தம் வந்துருச்சு. பெரியார் பிறந்தப்ப ஜாதி இருந்துச்சு, அவர் இறந்தப்ப ஜாதி இருந்துச்சுன்னா அப்பயே இருந்துச்சு. ஓகேவா, சரி, இறை தூதர் அவர்கள் பிறந்த சொசைட்டியில் என்னென்ன இருந்துச்சோ அதெல்லாம் ஒரு இறக்கும் போது இல்லை. அல்ஹம்துலில்லாஹ். இதுதான் நீ வந்து உலகத்தில் நான் வந்து சும்மா நான் இந்த இஸ்லாத்தில் இருக்கேன்றக்காக நான் இதை சொல்ல. ஓகேவா, நான் வந்து சாக்ரட்டிஸ்லேருந்து லெனின் வரைக்கும் அத்தனை தலைவர்களையும் படிச்சுட்டு தான் சொல்கிறேன். இந்த மாதிரியான ஒரு தலைவரை உன்னால் ஹிஸ்ட்ரியில் எங்கேயுமே தேர்ந்தெடுக்க முடியாது. நான் இது மைக்கேல் ஹார்ட் சொன்னனால நான் சொல்லலை. வரலாற்றிலே சிறந்த ஒரு லீடர், சிறந்த ஒரு மதகுரு எந்த லிஸ்ட்டில் எடுத்துக்கிட்டாலும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான். ஸோ இறுதியாக உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் எல்லா ஆஸ்பெக்டில் உள்ளதுக்கும் தீர்வு இஸ்லாம் மட்டும்தான். ஸோ அதை சொல்லிக்கிறோம். ஸோ இஸ்லாமை கொடுத்து அதிகமாக படிங்க. ஸோ இன்னொரு பாட்காஸ்ட்டில் நம்ம வந்து சந்திப்போம். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ அதிகமான மக்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் இஸ்லாமிய பதிவுகளுக்கு லீட்டிவ் நெட்வொர்க் என்கிற நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் செய்யுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.